தற்போது அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிவேகமாக சென்ற சரக்கு லாரி, பிக்கப் வாகனம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடகா மாநிலம் தாவணிக்கரையிலிருந்து முசிறி வரை சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் ராஜா என்பவர் குடிபோதையில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அரூர் பேருந்து நிலையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் இந்த லாரியானது முன்னே சென்ற பிக்கப் வாகனம் மீதும் மோதியுள்ளது. இந்நிலையில் இந்த லாரியானது பல்வேறு இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதியுள்ளது. விபத்து இரவு நேரத்தில் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் நடமாட்டம் இல்லாததால் இங்கு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த இருவர் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக தங்களை நோக்கி வந்த லாரியை கண்டு ஓட்டம் பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக அவர்களும் உயிர் தப்பினர். மேலும் நகைக்கடையின் முன்பு அமர்ந்திருந்த இரவு காவலர் காலில் அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அடிபட்ட செக்யூரிட்டியை மருத்துவமனைக்கு முதலுதவிக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்பு ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநரை அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். இதனால் இரவு நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.